வணக்கங்க. இப்போது நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க. ஒரு மணப்பெண்ணை கல்யாணம் பண்ணுறீங்க. மணப்பெண்ணை கல்யாணம் பண்ணும்போது உங்களுக்கு தவறான பழக்கவழக்கம் கல்யாணத்துக்கு முன்னாடியே இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடியே இருக்குதுங்க. இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டீங்க. கல்யாணம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பெண்ணோட வாழணுங்க. அந்த பெண்ணுக்கிட்டேயும் வாழ்ந்துட்டு நீங்கள் தவறு பண்ணீங்கள்ல, அங்கேயும் போயிட்டு இந்த பெண்ணுக்கிட்டேயும் வாழ்ந்துட்டு அங்கேயும் போயிட்டு என்னங்க அப்படி வாழும்போது உங்களுக்கு என்ன ஆகுன்னா, நாளடைவில் அந்த பொண்ணுக்கு அது தெரிய வந்துடும். தெரிய வரும்போது பிரச்சனை உருவாகும். பிரச்சனை உருவாயிட்டால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சட்டனாக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுறணும். மன்னிச்சிருமா, இனிமேல் அந்த மாதிரி ஒரு தவறெல்லாம் பண்ண மாட்டேன் என்ற சாகலம் பண்ண மாட்டேன். என்னை மன்னிச்சு இருக்கிறதுனா இரு, இல்லாட்டி நீ எடுக்கிற முடிவு எடுத்துக்கம்மா. நான் என்ன பண்ணுறது, தப்பு பண்ணது உண்மைதான். முடிஞ்சு போச்சுங்க பிரச்சனை முடிஞ்சு போச்சுங்க. நீ எங்கே பார்த்த, நான் எங்கே பார்த்தேன், நான் சும்மா தான் பேசுகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது வளருங்க. ஒரு செடி போட்டாங்க, ஒரு செடி பாவக்காய் செடி போடுறோன்னு வைங்களேன். பாவக்காய் செடி போடும்போது அது கொடி படர்றது. ஒரு குச்சி ஊனின்னா அதில் படர்ந்து போய் மேலே போய் எல்லாம் சுற்றி காய்கள் அதுகள் தொங்குங்க. செடிக்கு குச்சியே இருக்குதில்ல, அது மேலே படறதில்ல. ஒரு செடியே உணர்வோட அந்த குச்சி நம்ம நட்டு வச்ச குச்சியில் இப்போ படர்ந்து இது பண்ணும்போது மனுஷனாகிய நம்மளுக்கேங்க அந்த புத்தி வர மாட்டேங்குது. நம்ம சாப்பிட்டு உண்டு மகிழக்கூடிய ஒரு செடி அதே ஒரு குச்சியை நட்டால் அது மேலே படர்ந்து போய் அந்த அந்த காய் கசம்புகளை கொடுக்குது. நமக்கு கொடுக்குறோமா அந்த மாதிரி உணர்வு நமக்கே வர மாட்டேங்குதே. சாக வரையிலும் தப்பு பண்ணுறதுங்களா? சாக வரையிலும் தவறு பண்ணுறதா? சாக வரையில் வீட்டில் நிம்மதி இல்லாமல் வாழ்வாங்க. அது என்னங்க வாழ்க்கை? வாழ்க்கையில் கணவன் வரும்போதுங்க கட்டி அணைக்கிறதுக்கு ஓடி வரணுங்க. மனைவி பக்கத்தால் உட்காந்து அதையும் சாப்பிடுங்க இதையும் சாப்பிடுங்கங்கணும். உங்கள் ட்ரெஸ்ஸுகளை துவைச்சி அயன் பண்ணி வைக்கணும். என்னங்க, அயன் பண்ணி வைக்கணும். அன்பாக இருக்கணும். கொஞ்ச நேரம் காணோன்னா பறக்கணுங்க ஒய்ஃபு. அப்போது உங்கள் நடவடிக்கை சுத்தமாக இருந்துங்காட்டி தானே, உங்கள் நடவடிக்கை நல்லா இருந்துங்காட்டி தானே அந்த பெண் அவ்வளவு உங்களை பார்த்துக்கிறாங்க. நடவடிக்கை கெட்டதாக இருந்ததுன்னா அந்த பெண்ணோடைய வாழ்க்கையும் போச்சு, உங்கள் வாழ்க்கையும் போச்சு, வீட்டில் அமைதி போச்சு. நீ ஒரே செயல் பண்ணுறதுனால மாற்றான் மனைவி கிட்ட நீங்கள் உறவு வச்சுக்கிறதுனால தப்புங்க. அந்த ஒரு உறவை மட்டும் எந்த மனுஷனும் வச்சுக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன். நமக்குன்னு ஒரு துணை, அது கடவுளாக முடிவு பண்ணதுங்க. வச்சுட்டுங்களா? பாய்.